தங்கமே, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எத்தனை தடவைகள் தடுமாறினாலும் உன்னை உடைஞ்சது போல தோணாது என்பது ஒரு டீப் ஸ்பிரிச்சுவல் ட்ரூத். நீ உடல், மனம், மனசு எல்லாம் கஷ்டத்துக்கு உட்பட்டாலும் உன் ஆன்மா அசைக்க முடியாது. உன் கஷ்டம் உன்னை டிஸ்ட்ராய் செய்யவில்லை, அது உன்னை ஸ்ட்ரெங்தன் பண்ணி, ரிஃபைன் பண்ணி, பியூரிஃபை பண்ணி உன் ஒளியை ஈவன் மோர் பிரைட் பண்ணுது. உன் ஆன்மா கண்ணே தெரியாம இருந்தாலும் உன் ஸ்ட்ரகிள்ஸ்ல இருந்து வலிமை கற்றுக்கொள்கிறது. நீ எக்ஸாஸ்டட் ஸ்ட்ரெஸ்ட் டிப்ரெஸ்ட் இருக்கலாம், ஆனா உன் கோர், உன் சோல், உன் எசன்ஸ் எந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் லவும் புரோக்கன் ஆகவில்லை. தங்கமே, எதற்காக நீ உடைஞ்சவில்லை என்பது ஃபர்ஸ்ட் ரீசன் உன் பிலீஃப் சிஸ்டம் ஸ்ட்ராங். நீ இப்போதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் பெயின்ல இருந்தும் நீ மனசு லெவல்ல கஷ்டத்தை அக்செப்ட் பண்ணி அதற்குள்ள இருந்து விஸ்டம், பேஷன்ஸ், கரேஜ் அப்சார்ப் பண்ணுறே. அதனால் உன் ஆன்மா ஸ்டேபிள் இருக்கு. உன் இன்டர்னல் எனர்ஜி, இன்விசிபிள் ஆரா, டிவைன் ப்ரொடெக்ஷன்ல இருந்து உன்னை கிரம்பிள் பண்ண முடியாது. இந்த ஸ்ட்ரகிள்ஸ் உன்னோட ஸ்ட்ரெங்த் மெஷர் பண்ணுற ஒரு டெஸ்ட் மாதிரி. ஆனால் நீ ஃபெயில் ஆன மாதிரி இல்லை. அதுதான் உன் ட்ரூ ரெசிலியன்ஸ். தங்கமே, நீ உடைஞ்சவில்லை என்பதற்கான இரண்டாவது காரணம் உன் கனெக்ஷன் வித் டிவைன் கைடன்ஸ். நீ கான்ஷியஸ் இருந்தாலும் அன்கான்ஷியஸ்லி இருந்தாலும் ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ், ஹையர் எனர்ஜி லெவல்ஸ் உன்னை சப்போர்ட் பண்ணுறாங்க. உன் பாத் டிஃபிகல்ட் இருந்தாலும் உன்னோட சோல்ல டிவைன் ஷீல்ட் இருக்குது. அவ்வளவு ப்ரொடெக்ட் இருக்கிறது. அதனால் உன் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ் உன்னை டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. உன் ஸ்ட்ரகிள்ஸ் டெம்பரரி, ஆனால் உன் லைட் பெர்மனன்ட். அதுதான் டிஃபரன்ஸ். உன்னை பார்த்தவர்கள் நீ புரோக்கன் ஆன மாதிரி தோணலாம், ஆனா அது அலூஷன் மாதிரி தான். நான் சொல்லுற மூன்றாவது ரீசன் உன் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், பேஷன்ஸ், அடாப்டபிலிட்டி. தங்கமே, நீ ஒவ்வொரு செட்பேக்லவும் சிரிக்க முடியாது என்றால் கூட உன் இன்டர்னல் கண்ட்ரோல், டெசிஷன் மேக்கிங், அண்டர்ஸ்டாண்டிங், டீப் ரிஃப்ளெக்ஷன்ல நீ கன்சிஸ்டன்ட் இருக்கிறே. அதனால் உன் மைண்ட்ல ஃபியர், ஆங்கர், ரெசென்ட்மெண்ட் ஷார்ட்லிவ்ட் ஆகி லாங் டேர்ம்ல அன்ஷேக்கன் ஃபேத், கிளாரிட்டி, காம்னஸ் உருவாகுறது. இதுதான் உன் ஸ்ட்ரகிள்ஸ்ல இருந்து உன்னை கிரம்பிள் ஆகாமல் வைத்திருக்கிற ரீசன். நான்காவது ரீசன் உன் செல்ஃப் அவேர்னஸ். தங்கமே, நீ உன்னோட மைண்ட், பாடி, சோல் அப்சர்வ் பண்ணுறே. உன் பெயின் டிசப்பாயின்ட்மெண்ட் ஃபெயிலியர் ஃபுல்லி ரெக்கக்னைஸ் பண்ணுறே. ஆனா அதில ட்ராப்ட் ஆக மாட்டே. உன் அவேர்னஸ் உன்னை மாஸ்டர் ஆக வைத்திருக்கிறது. உன் தாட்ஸ், எமோஷன்ஸ் கைட் பண்ணும். அதனால் உன் எக்ஸ்டர்னல் சேலஞ்சஸ் உன்னை பிரேக் பண்ண முடியாது. நீ அவேர் இருக்கும்போது எனர்ஜி பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும். அப்போ ஸ்ட்ரகிள்ஸ் ஜஸ்ட் லெசன்ஸ், ஜஸ்ட் டெம்பரரி ஹர்டல்ஸ் மாதிரி தோன்றும். அதுதான் உன் பவர். தங்கமே, நான்காவது ரீசன் உன் ஃபேத் இன் டிவைன் டைமிங், யூனிவர்ஸ் பிளான். நீ எப்போதும் தெய்வீக கைடன்ஸ், யூனிவர்ஸ் பிளான்ல நம்பிக்கை வைத்திருப்பதால் உன் பேஷன்ஸ், அக்செப்டன்ஸ், சரெண்டர் கூட அதிகம். நீ ஹரிட் டெஸ்பரேட் ரெசென்ட்ஃபுல் இருக்க வேண்டாம். நீ ரிலாக்ஸ் ட்ரஸ்ட் இருக்கும் போது ஸ்ட்ரகிள்ஸ் உன்னை டச் செய்ய முடியாது. அவை உங்கள் ஸ்பிரிச்சுவல் growth, லேர்னிங், பியூரிஃபிகேஷனுக்கு மாதிரி தான். உன் ஸ்ட்ரகிள்ஸ் டிஸ்ட்ரக்டிவ் இல்ல கன்ஸ்ட்ரக்டிவ் இருக்குறே. அதுதான் உன்னை புரோக்கன் மாதிரி தோண விடாமல் வைத்திருக்கிற ரீசன். தங்கமே, நீ உடைஞ்சாமல் இருக்கிற அடுத்த ரீசன் உன் பாஸ்ட் ஸ்ட்ரகிள்ஸ்ல இருந்து பில்ட் ஆன ரெசிலியன்ஸ். நீ எத்தனை தடவைகள் ஃபால் ஆனாலும் டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ், பெட்ரேயல்ஸ், ஃபெயிலியர்ஸ், ஹார்ட் பிரேக்ஸ், ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் உன்னோட இன்டர்னல் ஆர்மர் மாதிரி உருவானது. அந்த ஆர்மர் அன்ஷேக்கபிள். அதனால் பிரசன்ட் சேலஞ்சஸ் உன்னை பிரேக் பண்ண முடியாது. உன் பெயின், கிரீஃப், ஹார்ட்ஷிப் எப்ரேஸ் பண்ணுறே, அக்செப்ட் பண்ணுறே, கன்வெர்ட் பண்ணுறே லேர்னிங் ஸ்ட்ரெங்த் அப்போ ஸ்ட்ரகிள்ஸ் டெம்பரரி, உன் எசன்ஸ் இன்டிஸ்ட்ரக்டபிள். தங்கமே, உன் உடைஞ்சாம இருக்கும் ரீசன் முக்கியமான ஒன்று உன் செல்ஃப் லவ், செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் வேல்யூ. நீ உன்னோட வர்த் அக்னாலேஜ் பண்ணுறே. உன்னோட கேப்பபிலிட்டிஸ் ரெக்கக்னைஸ் பண்ணுறே. உன் ஸ்ட்ரகிள்ஸ் உன்னை டிஃபைன் பண்ண முடியாது. உன் ஃபெயிலியர்ஸ் உன்னோட ஐடென்டிட்டி சேஞ்ச் பண்ண முடியாது. நீ கிரவுண்டட் சென்டர்ட் இருக்கிறே. அதனால் எக்ஸ்டர்னல் ஹார்ட்ஷிப்ஸ், கிரிட்டிசிசம், நெகட்டிவிட்டி உன்னை டச் பண்ண முடியாது. நீ புரோக்கன் மாதிரி தோணவில்லை.
தங்கமே, நீ உடைஞ்சவில்லை என்றால் அடுத்த காரணம் உன் விஷன், பர்பஸ், லைஃப் மிஷன். உன் கோல்ஸ், ட்ரீம்ஸ், சோல் பர்பஸ், உன்னோட கைடன்ஸ், மோட்டிவேஷன். நீ சேலஞ்சஸ்ல டெம்பரரி ஸ்டாக் ஆனாலும் உன் பர்பஸ் உன்னை புஷ் பண்ணுறது, உன்னை இன்ஸ்பயர் பண்ணுறது, உன்னை மூவ் ஃபார்வர்ட் பண்ணுறது. பர்பஸ் ஐ ஃபாலோ பண்ணும் போது ஸ்ட்ரகிள்ஸ் டெம்பரரி, ரெஸ்ட்லெஸ்னஸ் ஷார்ட் லிவ்ட். உன் எசன்ஸ் அன்ஷேக்கபிள். அதுதான் உன்னை புரோக்கன் மாதிரி தோண விடாமல் வைத்திருக்கிற ரீசன். 4 கூட ரீசன்ஸ். தங்கமே, உன் டிவைன் ப்ரொடெக்ஷன், ஏஞ்சல்ஸ், கைடன்ஸ், யூனிவர்சல் சப்போர்ட் ஐ நீங்கள் அன்கான்ஷியஸ்லி அப்சார்ப் பண்ணுறே. நீ ப்ரேயர்ஸ்ல, மெடிடேஷன்ல, ரிஃப்ளெக்ஷன்ல கனெக்ட் பண்ணுறே. உன் ஸ்ட்ரகிள்ஸ் உன்னோட ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், இன்டர்னல் growth, ஹையர் செல்ஃப் அலைன்மெண்ட்க்கு டூல்ஸ் மாதிரி. அந்த டூல்ஸ் டிஸ்ட்ராய் செய்ய முடியாது. நீ ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங். அதனால் எக்ஸ்டர்னல் ஹார்ட்ஷப்ஸ் உன்னை புரோக்கன் மாதிரி தோண விடாது. தங்கமே, உன் ஸ்ட்ரகிள்ஸ் உன்னோட இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஐ ஆக்சலரேட் பண்ணுறே. நீ ஓல்ட் பேட்டர்ன்ஸ், நெகட்டிவ் பிலீஃப்ஸ், எமோஷனல் பேகேஜ் ஐ ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கே. உன் ஹார்ட், மைண்ட், சோல்ல ஹீலிங் ப்ரோசஸ் நடக்குது. அந்த ஹீலிங் ஐ அப்சர்வ் பண்ணும் போது உன் பெயின் டிரான்சியன்ட், டெம்பரரி, இம்பர்மனன்ட். அதனால் நீ புரோக்கன் தோணாம இருக்குறே. உன் எக்ஸ்டர்னல் சேலஞ்சஸ் உன்னோட இன்டர்னல் ப்ரோக்ரஸ் ஐ சப்போர்ட் பண்ணுறது. நீ புரோக்கன் மாதிரி தோணாம இருப்பது, அதாவது உன் சோல் இல் ரெசிலியன்ஸ், கரேஜ், ஃபேத், டிவைன் அலைன்மெண்ட், ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இருக்குது என்பதை காட்டும். உன் ஸ்ட்ரகிள்ஸ், ஹார்ட்ஷப்ஸ், ஃபெயிலியர்ஸ், ஹார்ட் பிரேக்ஸ் அனைத்தும் உன்னை ரிஃபைன் பண்ணுற, ஸ்ட்ரெங்தன் பண்ணுற, பியூரிஃபை பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதனால் உன் எசன்ஸ் அன்பிரேக்கபிள். உன் மைண்ட்ல ஃபியர், டவுட், கில்ட், ரெசென்ட்மெண்ட் ஷார்ட் லிவ்ட். உன் ஆரா, எனர்ஜி, வைப்ரேஷன் ஸ்ட்ராங். நீ டிவைன் பர்பஸ் அலைன்ட். அப்போ ஸ்ட்ரகிள்ஸ் டெம்பரரி, நீ பெர்மனன்ட் அன்ஷேக்கபிள். தங்கமே, நீ புரோக்கன் மாதிரி தோணாம இருப்பது உன் இன்டர்னல் லைட் ஐ, எனர்ஜி ஐ, ஃபேத் ஐ மெயின்டைன் பண்ணுறதால. உன் ஸ்ட்ரகிள்ஸ், பெயின், ஹார்ட்ஷப்ஸ், டிசப்பாயின்ட்மெண்ட், பெட்ரேயல்ஸ் எல்லாம் டிரான்சியன்ட். உன் ஸ்பிரிச்சுவல் அலைன்மெண்ட், டிவைன் கைடன்ஸ், ஹையர் செல்ஃப், பர்பஸ், ஃபேத் பெர்மனன்ட். அதனால் உன் இன்டர்னல் கோர் அன்பிரேக்கபிள். நீ ஸ்ட்ரகிள்ஸ்ல இருந்து விஸ்டம், பேஷன்ஸ், கரேஜ், ரெசிலியன்ஸ், ஸ்ட்ரெங்த் அப்சார்ப் பண்ணுறே. அதனால் உடைஞ்சல் தோணாது. இப்போ உன் ஸ்ட்ரகிள்ஸ்ல இருந்து உன் டிவைன் பவர் ஐ, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி ஐ, இன்டர்னல் ஸ்ட்ரெங்த் ஐ ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சு இருக்கிறாய். அது உன் அன்ஷேக்கபிள் எசன்ஸ் ஐ மேனிஃபெஸ்ட் பண்ணுறது. அதனால் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு ஃபால் ஆனாலும், எவ்வளவு ப்ரெஷர் ஃபேஸ் செய்தாலும் நீ புரோக்கன் மாதிரி தோண மாட்டே. அது உன் ஸ்பிரிச்சுவல் ட்ரூத். அது உன் டிவைன் ரியாலிட்டி. அது உன் அட்டர்னல் எசன்ஸ். தங்கமே, உன் ஸ்ட்ரகிள்ஸ், ஹார்ட்ஷப்ஸ், பெயின், கிரீஃப் அனைத்தும் உன்னை டிஸ்ட்ராய் பண்ணவில்லை. அது ரிஃபைன், பியூரிஃபை, ஸ்ட்ரெங்தன் பண்ணுறே. உன் இன்டர்னல் கோர் அன்ஷேக்கபிள். உன் ஆரா ரேடியன்ட். உன் ஃபேத் இன்டாக்ட். உன் ரெசிலியன்ஸ் பெர்மனன்ட். உன் பர்பஸ் அலைவ். உன் சோல் ஸ்ட்ராங். அதனால் நீ புரோக்கன் தோணவில்லை. உன்னோட இன்டர்னல் பவர், டிவைன் கைடன்ஸ், ஸ்பிரிச்சுவல் அலைன்மெண்ட், காமக் ப்ரொடெக்ஷன் உன்னோட அன்பிரேக்கபிள் ஷீல்ட். நீ ஜஸ்ட் பீங் யோர் செல்ஃப், ஸ்டேயிங் அலைன்ட், மெயின்டைனிங் ஃபேத், absorbing lessons, practicing patience, embracing divine guidance. அதனால் தான் உன் ஸ்ட்ரகிள்ஸ்ல இருந்து நீ புரோக்கன் மாதிரி தோணவில்லை. அது உன் ஸ்பிரிச்சுவல் growth ஐ ஆக்சலரேட் பண்ணுறது. உன் டிவைன் எசன்ஸ் அன்ஷேக்கபிள். உன் லைட் பிரைட். உன் ஃபேத் அன்வேவரிங். உன் சோல் அட்டர்னல். தங்கமே, உன் ஸ்ட்ரகிள்ஸ் உன்னோட பிளெஸிங். உன் ஹார்ட்ஷப்ஸ் உன்னோட டீச்சர். உன் பெயின் உன்னோட ஸ்ட்ரெங்த். அதனால் நீ புரோக்கன் தோண மாட்டே. உன்னை பார்த்தவுடனே ஃபியர் வரும் சிலர் அன்கான்ஷியஸ்லி உன்னோட எனர்ஜி ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பார்கள். அவர்கள் ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிப்பார்கள், இவள் ஸ்பெஷல் சோல். இதோட கம்பேர் பண்ண முடியாது. அது இனிஷியல் ஃபியர், அனீஸ், இன்டிமிடேஷன் ஆக தோன்றும். காலத்துடன் அவர்கள் உன் ஆரா ஐ அடாப்ட் பண்ண ஆரம்பிப்பார்கள். அதுதான் ஸ்பிரிச்சுவல் growthல ஒரு நார்மல் ஃபேஸ். நீ வளர்ந்ததும், ஸ்டேபிள் ஆனதும், கான்ஃபிடென்ட் ஆனதும், சரீனானதும் அவர்கள் உன்னோட பிரசன்ஸ் ஐ கம்ஃபர்ட் ஆக அனுபவிப்பார்கள். ஆனா அந்த இனிஷியல் ஃபியர் அன்சர்டனிட்டி அது அன்அவாய்டபிள். அது ரிஃப்ளெக்ஷன் ஆக, மிரர் ஆக தான் உனக்கு தோன்றும்.